நீ அவ்வளவுதான் வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு, சாம்பல்லாம் முடிஞ்சு போச்சு அர்த்தம். முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு பிள்ளை, முடிஞ்சு போச்சு எதிர்காலம், அப்படி எல்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்றாரு, முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிற, ஆனா கர்த்தர் வார்த்தை இந்த மாசம் உன்னை நோக்கி வருது. உன் வாழ்க்கை சிங்காரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். நான் உன்னை சீர்படுத்துவேன், உன் துயரத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன், உன் கவலையிலிருந்து நான் மீட்டெடுப்பேன், உன் பயத்திலிருந்து நான் மீட்டெடுப்பேன், உன் கடல்ல இருந்து நான் மீட்டெடுப்பேன், உன் தோல்வியிலிருந்து நான் மீட்டெடுப்பேன். எதற்காக? உன்னை சிங்காரத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு. ஆமென். துயரப்பட்டுட்டியா? பயப்படாத. கவலை வருதா? பயப்படாத. எதிர்காலத்தை குறித்து ஒரு அச்சப்படுதா? பயப்படாத. நான் என்ன செய்வேன்? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீ அதுக்காக பிரயாசப்பட வேண்டாம். ஒண்ணு செய், கர்த்தர் சமூகத்துக்கு ஓடி வந்துரு. ஆண்டவர் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிரு, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிரு, ஆண்டவரை பாட ஆரம்பிச்சிரு, வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிரு, தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க அந்த அனுபவத்துக்குள்ள வந்துரு. அப்ப என்ன செய்வாரு ஆண்டவர்? உன் துயரத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவர் என்ன செய்வார்? ஆனந்த தைலத்தால உன்னை அபிஷேகம் பண்ணுவா. ஆமென்.